சிக்கன் கிரேவி பட்டை, ஏலக்காய், சோம்பு, மிளகு, ஜீரகம், கொஞ்சம் வரமல்லி இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதை அரைச்சி வச்ச மசால் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கலருக்காக நம்ம காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கோம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நறுக்கிய கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு இது எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா நம்ம ஊற விட்டுறலாம். அது ஊறிட்டுருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் பிரிஞ்சி இலை, பட்டை, 2 ஏலக்காய் போட்டுட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இதில் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போது நறுக்கிய வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு அது கொஞ்சம் பொன்மருவல் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அந்த கரம் மசால் கொஞ்சம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவுமே இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம். கூடவே மல்லித்தலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு அந்த ரெடி பண்ண சிக்கனையுமே நம்ம இதில் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இப்போ 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இதை வேக விட்டுறலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லாவே வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். போதுன்னா விட்டுறலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், சிக்கன் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் மட்டும் நம்ம கேப் கொடுத்துடலாம். இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் இன்றைக்கி கொடுத்துருக்கோம். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குங்க, பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.